ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராகிய தேவன் அளவற்ற மகிமையான ஆசீர்வாதங்களை வல்லமைகளை வழங்க பண்ணுகின்றார். கர்த்தருக்கே சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் சதா சர்வ காலங்களிலும் உருவாக்கப்படுவதாக. கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்முடைய காரியங்கள் அத்தனிலும் தம்முடைய மகிமையான ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் விளங்கும்படியான அனுகூலமான வாசல்களை திறந்து தம்முடைய வல்லமைகளை ஆண்டவராக தேவன் விளங்க பண்ணுகின்றார். அவருக்கு சகல கனமும் மகிமையும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் என்றென்றைக்கும் சதா சர்வ காலங்களிலும் உருவாக்கப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுக்க போகின்ற சத்திய வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஒரு வெளிச்சம் என்று அழைக்கப்படக்கூடிய காரியத்திற்கு பல தரப்பட்ட நிலைகளை நீங்களும் நானும் கண் கூடாத விதத்தில் பார்க்க முடியும். அது தன்னிலே தான் ஒளி கொடுக்கக்கூடியதாய் பிறருக்கும் பயனாக்கப்படக்கூடியதாய் விளங்கக்கூடிய ஒரு தன்மைக்கு பெயர்தான் வெளிச்சம். இந்த வெளிச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் கர்த்தர் திட்டமும் தீர்க்கமாய் நம்ம கூட வந்து பேச ஆரம்பிக்கின்றார். வெளிச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருள் நிறைந்த அநேகம் இடங்கள்ல இந்த மாதிரி வெளிச்சங்கள் பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் தடுமாற்றம் இல்லாமல் ஜனங்கள் கடந்து போகக்கூடிய நிலைகளை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இந்த உலகத்துல எல்லா விதமான ஜனங்களின் நடுவிலே காரிருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல வெளிச்சத்தின் பிள்ளைகளின் அழைக்கப்படக்கூடிய நீங்களும் நானும் வெளிச்சம் காண்பிக்கும்படிக்காகவே ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வெளிச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் இருளிலே காணப்படக்கூடிய அநேகம் ஜனங்கள் அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த அந்த காலங்கள்ல அவர்கள் வழி அறியாத ஒரு மக்களாய் காணப்பட்ட அந்த காலம். இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலத்துக்கு பெயரு இருண்ட காலம் என்கிற ஒரு வார்த்தையினால் அழைக்கப்பட்ட ஒன்றாக விளங்கிற்று. அதற்கு முன்பதாக வரைக்கும் பிதாவாகிய தேவன் அநேகம் நியாயாதிபதிகளை, தீர்க்கதரிசிகளை, அநேகம் கர்த்தருடைய ஊழியர்களை அனுமதித்து தம்முடைய ஜனங்களை ஆண்டவராக கர்த்தர் வழிநடத்தக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலம் துவங்குகிறதுக்கு முன்பதாக வரைக்கும் வழிநடத்தக்கூடிய மக்கள் யாருமே இல்லாமல் காணப்பட ஆரம்பித்ததினாலே அவனவன் தன்னுடைய மனம் போன போக்கின்படி நடக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். அவனுக்கு போகக்கூடிய வழி தெரியாது, இருக்கக்கூடிய காரியம் தெரியாது. இத்தனை காலங்கள் பரியந்தம் கர்த்தராகிய தேவனுடைய வெளிச்சத்திலே அவர்கள் நடக்க ஆரம்பிச்சாங்க. அவர்களை வழிகாட்டக்கூடிய அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக ஆண்டவராகிய தேவன் காலங்கள் தோறும் அவர்களை நடத்தி கொண்டு வர ஆரம்பித்தார். அந்த காலங்களுக்கு பிறகு தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களுடைய வெளிச்சத்தின் மூலம் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள பாதைகளை அடைந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனுடைய ஊழியர்களை காலங்கள் தோறும் கர்த்தராகிய தேவன் அனுமதித்தார். இந்த ரெண்டு காலங்களுக்கும் இடைப்பட்ட பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட அந்த காலத்துல வழிநடத்துவதற்கு யாருமே இல்லாதிருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல மக்கள் தன் மனம் போன போக்கின்படியே நடக்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பித்தார்கள். இப்பதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உலகத்திற்கு அனுப்புகின்றார். எப்படி அனுப்புகின்றார்? வெளிச்சத்தை நீங்கள் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அவர்கள் வழி அறியாமல் எங்கும் அங்கும் தடுமாற்றத்தின் ஊடாக கடந்து போறாங்க. எது கர்த்தருடைய மார்க்கம், எது உலக ரீதியான காரியம் அவங்களுக்கு இனம் பிரிச்சு பார்க்க தெரியல. எது ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பமான வழி என்கிறதை அறிய முடியாமல் அவர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி நடக்க ஆரம்பிக்கிறதுனால வழிகாட்டும் வெளிச்சமாய் நீங்கள் அவர்களுக்கு முன்பதாய் கடந்து போக வேண்டும் என்கிறதை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு வலியுறுத்தி இந்த உலகத்திலே அனுமதிக்க ஆரம்பித்தார். பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பின அந்த காலத்திலிருந்து இயேசு வாழ்ந்த அந்த காலங்கள் கடைசி வரைக்கும் எல்லா ஜனங்களும் தடுமாற்றம் இல்லாமல் கர்த்தராகிய தேவனுடைய பாதைகளிலே தெளிவான விதத்தில் நடக்கக்கூடிய மக்களாய் விளங்கினாங்க. இயேசு இந்த பொறுப்பை தம்முடைய ஊழியர்களின் அழைக்கப்படக்கூடிய நம்முடைய கரங்களிலே கொடுத்து விட்டு கடந்து போக ஆரம்பித்தார். நம்ம செய்ய வேண்டிய பணி என்ன அப்படின்னா, இருளிலே காணப்படக்கூடிய மக்களுக்கு வெளிச்சமாய் நீங்களும் நானும் விளங்க வேண்டும் என்கிறதுதான் கர்த்தருடைய நியமம்.
ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் என்றால் என்ன? நீங்கள் அத்தனை பேரும் உலகத்திற்கு வெளிச்சமாய் காணப்படக்கூடியவர்களாய் விளங்குறீங்க. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய இருள் நிறைந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்கள் எந்த வழியிலே கடந்து போக வேண்டும், எந்த மார்க்கம் கர்த்தராகிய தேவனுடைய மார்க்கம் தெரியல. ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய நீங்கள் தான் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டியாய் காணப்பட வேண்டும் என்கிறதற்காகவே கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் பேச துவங்க ஆரம்பித்தார். நீங்களே உலகத்தின் வெளிச்சமாய் காணப்பட ஆரம்பிக்கிறீர்கள். இந்த வெளிச்சம் நிறைந்த ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற்றப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்தை அநேகம் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எட்டுவார்கள் என்பதில் ஐயப்பாடு ஒன்றுமில்லை. இந்த தூக்கணாங்குருவி என்கிற ஒரு குருவியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது அநேக விதமான மரங்கள்ல பெரிய பெரிய கூடுகள் யாவற்றையும் கட்டி தொங்க விட்டுருக்கிறத பார்க்க முடியும். இந்த தூக்கணாங்குருவியினுடைய முக்கியமான ஒரு பணி என்ன அப்படின்னா, அது கட்டக்கூடிய கூடுகள் ரொம்ப நெருக்கமாக அங்க இருக்கக்கூடிய அநேக விதமான புள்ளினாலே நெருக்கமாய் பின்னி பிணைந்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய கூடுகள். உள்ள முட்டைகளை இடக்கூடிய நேரத்துல அந்த கூற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த குஞ்சுகளுக்கு அல்லது அங்கு காணப்படக்கூடிய முட்டைகளுக்கு அல்லது அந்த முட்டையின் மேல் படுத்து அடை காக்கக்கூடிய குருவிக்கு இரவு நேரத்தில் சரியான விதத்தில் கண் தெரியாது என்பதற்காக ஆண் குருவி என்ன காரியத்தை செய்யும் அப்படின்னா, மின்மினி பூச்சி என்ற ஒரு பூச்சி ஒன்று உங்களுக்கு தெரியும். இந்த மின்மினி பூச்சியை எடுத்துக்கொண்டு போய் அந்த கூட்டிலே ஒரே ஒரு களிமண் ஒன்றை அந்த இடத்துல பதித்து அதிலே அந்த பூச்சியை அந்த பூச்சியை உள்ள அப்படி இன்சர்ட் பண்ணி வைக்கிறதை பார்க்க முடியும். அந்த பூச்சி உயிரோடு இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அந்த கூற்றுக்குள் வெளிச்சம் மெய்யாகவே கடந்து வர ஆரம்பிக்கும். எதுக்கு இந்த வெளிச்சம் அப்படின்னா, ஒருவேளை இரவு நேரத்துல இந்த முட்டைகளை தின்னும்படிக்காக உள்ளே அடைகாக்கக்கூடிய குருவியை தின்னும்படிக்காக ஏதாகிலும் சர்ப்பம் இறங்கி வர ஆரம்பித்தால் கூட அந்த வெளிச்சத்தில் அவைகளை இனம் காண முடியும் என்பதற்காக அந்த குருவி தன்னுடைய கூடுகளுக்குள்ளாக இந்த மாதிரி மின்மினி பூச்சியை பதிக்கிறது வழக்கம். அதே மாதிரி தான் இந்த உலகத்திலே வழிகாட்டவும் உலகத்திலே வரக்கூடிய கேடுபாடுகளிலே நின்று ஜனங்களை பாதுகாக்கவும் தக்கதாகத்தான் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் வெளிச்சத்தின் பிள்ளையாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். உலகத்துல சாத்தான் எந்த வழியிலே வருகிறான் நமக்கு தெரியாது. மக்களை வஞ்சிக்கக்கூடிய சாத்தான் எந்த மார்க்கத்திலே வரப்போகிறான் தெரியாது. இந்த உலக அரங்குல எந்த இடத்திலே கடந்து போக ஆரம்பித்தாலும் வழியே தடுமாற்றம் அடைய பண்ணக்கூடிய நிறைய சூழ்நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறது. ஒரு மனுஷனை நம்பி எந்த காரியத்தின் ஊடாக கடந்து போக நம்மளால முடியல. எந்த இடத்தை நோக்கி நான் கடந்து போக வேண்டும் என்றால் யாரை நான் நம்ப முடியும் எனக்கு தெரியல. எல்லா ஜனங்களும் தேனொழுக என்னோடு கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு கடைசி வரைக்கும் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிக்கிறோம். இப்படி சொல்லக்கூடிய மக்கள் பாதி வழியிலே அவர்களுடைய உடைமைகள் உரிமைகள் யாவற்றையும் திருடி கொண்ட பிறகு பாதி வழியிலே நடுத்தருவிலே விட்டுவிடக்கூடிய நிலைகளை கண்கூடாக பார்க்க முடியும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், உலகத்திற்கு வெளிச்சமாய் உன்னை நான் இந்த உலகத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறேன். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? உன்னில் நீ வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும். உன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் வெளிச்சத்தை காண்பிக்கும் மனிதனாகவும் மாற்றமடைய வேண்டியது அவசியம். இந்த வெளிச்சத்தின் வாழ்க்கை என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கின்றார் அப்படின்னா, முதலாவது காரியமாக எஸ்தர் ராஜாத்தியின் புத்தகத்துல 8வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எஸ்தர் ராஜாத்தியின் புத்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. சத்துருக்கள் நீக்கப்படுகிறதுனாலே அல்லது தேசத்தை கலகப்படுத்தக்கூடிய காரியங்கள் நீக்கப்படுகிறதுனாலே தேசத்திலே சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளிச்சமும் உருவாக்கப்படுகிறது என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். வெளிச்சம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் மகிழ்ச்சியை, விடுதலையை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நீங்களும் நானும் தரும்படிக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம் மூலமாக அநேகம் விதமான ஜனங்கள் சந்தோஷத்தின் நிலைகளை எட்ட வேண்டும். நம் நிமித்தமாக அநேகம் விதமான மக்கள் சமாதானத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும். நம் நிமித்தமாக அநேகம் விதமான மக்கள் ஆறுதலின் காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ்ந்த அந்த காலங்களை நம்ம திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இயேசு எந்த இடத்திலே கடந்து போக ஆரம்பித்தாலும் அந்த இடங்களிலே வசிக்கக்கூடிய அத்தனை மக்களும் சமாதானத்தின் வல்லமைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சார். அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய
இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் அத்தனையும் நீக்கப்படுகிறதுனாலே உள்ளத்திலே அவர்களை அறியாத ஒரு பரவசம், உள்ளத்திலே அவர்களை அறியாத ஒரு ஆவல், ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாய் விளங்க துவங்கிற்று. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவராக தேவன் எதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நீ எந்த இடத்திலே கடந்து போகிறாயோ அந்த இடத்திலே உன் நிமித்தம் ஜனங்கள் அத்தனை பேரும் சமாதானத்தை பெறணும். ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை உருவாக்கும்படிக்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் உன்னையும் என்னையும் இந்த உலகத்திலே வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் வடிவிலே பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் மற்ற ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்றால் முதல் காரியம் நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். நான் சிக்குண்டவனாய் இருக்கக்கூடிய நேரத்துல மற்றவனுக்கு நான் விடுதலையை வாக்குப்படுகிறது எப்படி? நானே அநேக விதமான கேட்டுக்கு அடிமைகளாய் காணப்பட ஆரம்பித்தாலும் மற்றவனுக்கு அநேக விதமான விடுதலைக்குரிய காரியங்களை பற்றி பேசுகிறது எப்படி? அப்ப முதல் காரியம், விடுதலையை நான் மற்ற மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால் நான் முதல் காரியம் விடுவிக்கப்பட்டவனாய் விளங்க வேண்டியது அவசியம். இயேசு வாழ்ந்த இந்த காலத்துல ஆண்டவராக தேவன் எந்த காரியத்திலும் சிக்குண்டு போகாதவராக எல்லா விதமான நிலைகளையும் மேற்கொள்ளக்கூடிய சத்துவம் பெற்றவராக விளங்க ஆரம்பித்தார். ஒரு முறை ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக அநேக விதமான ஜனங்கள் வந்து ஒரு வார்த்தை ஒன்றை பேசுறாங்க. அந்தரங்கத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செய்ய வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய கிரியைகள் வெளியரங்கமாக்கப்படும்படிக்காக நீங்கள் போய் ஏரோதுடைய அரண்மனையிலே இந்த மாதிரி அதிசயமான காரியங்களை உருவாக்க வேண்டும். சில ஜனங்கள் அவரோடு கூட பேசக்கூடிய ஜனங்கள் சொன்னாங்க, அவங்க ஆண்டவராக தேவனை பார்த்து கேட்டாங்க, இஸ்ரவேல் நாட்டுக்கு இந்த காலத்திலேயா நீர் உம்முடைய பரிசுத்தமுள்ள ராஜ்யத்தின் விடுதலையான காரியங்களை தரப்போகின்றீர்? இப்படி ஒவ்வொரு மக்களும் ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக நின்று அநேக விதமான வார்த்தைகளின் மூலம் கேள்விகளை கேட்க துவங்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது அப்படின்னா, ஆண்டவராக தேவன் அவர்களுக்கு ஒரே ஒரு பங்கு ஒன்றை பேச துவங்க ஆரம்பித்தார். நான் உன்னை விடுவிக்கிறதை காட்டிலும் நீயே உன்னை விடுவிக்கக்கூடிய அளவிற்காக உன்னை நான் உருவாக்கும்படிக்காகவே இந்த உலகத்திலே வந்தேன். உன்னுடைய கட்டுக்களிலே நின்று நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் நீ உன் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்க பழக வேண்டும் என்கிறதை கற்பிக்கும்படிக்காகவே நான் கடந்து வர ஆரம்பித்தேன் என்கிறதை ஆண்டவராக தேவன் அந்த ஜனங்களோடு கூட பேச துவங்க ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட விடுதலையின் தன்மைக்காக ஜனங்களை நோக்கி கடந்து போக வேண்டிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான கட்டுக்களிலே நாம் சிக்குண்டு இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மற்ற மக்களுக்கு விடுதலைக்குரிய காரியங்களை வாக்கு பண்ணுகிறது எப்படி? நம்முடைய என்னென்ன விதமான குறைவுகள் என்னுடைய வாழ்க்கையை மெய்யாகவே பீடித்திருக்க ஆரம்பிக்கிறது உண்டானாலும் அவைகளிலே நின்று நான் முதல் விஷயமாய் வேறாக்கப்பட வேண்டியது அவசியம். ஒன்று. இரண்டாவது காரியம், மற்ற மனிதனுக்கும் கூட விடுதலையை நான் வாக்கு பண்ண வேண்டியது அவசியம். வெளிச்சம் என்றால் எதை ஆண்டவராக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார் என்றால் இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். விடுதலை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா ஜனங்களும் வாஞ்சியோடு கூட காணப்பட ஆரம்பிக்கிறார். நிறைய கட்டுக்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை. ஒரு முறை ஊழியத்திற்காக நான் கடந்து போகக்கூடிய அந்த நாள்ல என்னை சந்திக்கும்படிக்காக ஒரு சகோதரன் கடந்து வர ஆரம்பித்தார். அவர் என்னோடு கூட ஒரு வார்த்தை ஒன்றை பேசினார். எல்லா இடங்களிலும் நெருக்கத்தின் வாழ்க்கையின் ஊடாக நான் கடந்து போகின்றேன். என்னுடைய குடும்பத்துல சமாதானம் இல்லை, பிள்ளைகளின் மத்தியில் எனக்கு சமாதானம் இல்லை, நான் பார்க்கக்கூடிய வேலையில் எனக்கு சமாதானம் இல்லை, என்னுடைய சரீரத்தில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை, எங்கு பார்த்தாலும் கடன்கள் வாங்கி வாங்கி கட்ட முடியாத அளவிற்காக என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நெருக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. அநேக முறை என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் தற்கொலையின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் அங்கும் என்னுடைய வாழ்க்கையின் ஊடாக அந்த காரியத்தை ஆசரிக்க முடியாதவனாய் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஏதாகிலும் ஒரு விடுதலைக்காக எனக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிறதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய விஷயங்கள்ல உங்களையும் என்னையும் அறியாத கட்டுக்களின் ஊடாக கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதை மேற்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட ஆரம்பித்தாலும் ஜெயிக்க என்னால முடியல, விடுவிக்கப்பட என்னால முடியல. சில காரியங்களிலே சில விஷயங்களை மீற என்னால் முடிகிறது இல்லை. ஒரு முறை ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய மனைவியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் அந்த ஊழியக்காரர் அங்க மீட்டிங்காக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக அந்த மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டார். அந்த அம்மா தான் இப்போ எனக்கு சாப்பாடு பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட எனக்கு முன்பதாக நின்று அவர்கள் ஏதாகிலும் ஒரு காரியத்தை, ஐயா உங்களுக்கு நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் அல்லது காஃபி தருகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட கர்ச்சீஃபை வைத்து தன்னுடைய வாயை மூடிக்கொண்டே அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. நான் முதல்ல அதை பற்றி நான் ஒன்றும் யோசிக்கல, ஏதோ அவங்க ஏதாச்சும் இருக்கும் போல, ஏதோ பிரச்சனை இருக்கும் போல என்று சொல்லி நான் யோசித்து கொண்டே நான் இருக்க ஆரம்பித்தேன்.
கொஞ்ச நேரம் ஆகக்கூடிய நேரத்தில் திடீர்னு சொல்லி கையில் இருக்கக்கூடிய கர்ச்சிப் கீழே விழுந்து விட்டது. டக்குன்னு சொல்லி தன்னுடைய கையை வைத்து வாயை மூட ஆரம்பிச்சாங்க. நான் அவர்களை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, எதுக்காக இந்த மாதிரி வாயை மூடிட்டே பேசுறீங்க, நீங்க பேசக்கூடிய சத்தம் எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது, சரியான விதத்தில் தெளிவாக நீங்கள் பேச வேண்டும் என்றால் வாயை திறந்து நீங்க ஓப்பனா நீங்க பேசுங்கன்னு சொன்னேன். வாயை திறக்க முடியாதுங்க. நேற்று தான் எனக்கு என்னுடைய கணவனுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை நிமித்தமாக ஒரே அடி அடித்தார் என்னுடைய கணவன். நல்ல ஒரு பிரசங்கியா இருந்தார், நல்ல ஒரு ஊழியக்காரர் தான். ஒரு அடி அடித்தார், முன்பதாக இருக்கக்கூடிய 3 பல் அவுட்டா போயிடுச்சு. இப்பொழுது வாயை திறக்கிறது உண்டானால் வாயிலே அதாவது அந்த பல் இல்லாத இருக்கக்கூடிய நிலைகளை ஜனங்களுடைய கண்கள் பார்க்கும் என்பதற்காக வாயை மூடிக்கொண்டு நான் பேச ஆரம்பிக்கின்றேன். சிலருடைய வாழ்க்கையில இந்த முன் கோபம் என்று அழைக்கப்படக்கூடிய காரியம் அது அவர்களுடைய வாழ்க்கையை ஆக்கிரமிக்கக்கூடியதாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். சில பேருடைய வாழ்க்கையில சில அந்நியமான காரியங்கள், பாவத்தினுடைய நிலைகள் அவர்களுடைய வாழ்க்கையை மெய்யாகவே கட்டி வைத்திருக்கிறதை பார்க்க, எல்லாத்திலையும் நல்லா இருப்பான், ஆனால் அந்த ஒரு விஷயத்திலே மட்டும் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே மீற முடியாதவனாய், விட்டு விலக முடியாதவனாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். இவன் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க முடியுமா என்றால் இல்லை. ஏன்னா அவனே விடுவிக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது மற்றவனுக்கு விடுதலையை அவன் மெய்யாகவே கற்பிக்கிறது எப்படி? அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல மற்றவனுக்கு நீ மகிழ்ச்சியை உருவாக்க வேண்டும் என்றால் முதல் காரியம், நீ எல்லா கட்டுக்களிலே நின்று விடுவிக்கப்பட்டவனாய் மகிழ்ச்சி நிறைந்தவனாய் உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால், எத்தனை பேர் உண்மையான மனதின் ஆழத்திலே நின்று உண்மையாகவே மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க? எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, எந்த விதமான கஷ்டமே இல்லை, எந்த விதமான உபத்திரவத்துக்குரிய காரியமே இல்லை, சந்தோஷமா என்னுடைய நாளை நான் துவங்குகிறேன், சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையினுடைய நாளை நான் முடிக்கிறேன், எந்த விதமான சஞ்சலமும் தவிப்பும் வருத்தமும் வேதனையும் இம்மையளவும் என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் யாராகிலும் இருக்கிறது உண்டானால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள் சொன்னா தூங்க மாட்டோம். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை, எங்கு போனால் பிரச்சனை, அங்கு போனா பிரச்சனை, அவங்ககிட்ட பேசினா பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய காரியத்தில், அப்புறம் வீட்டுல போனா பிரச்சனை, அப்பாட்ட பிரச்சனை, அம்மாட்ட பிரச்சனை, எல்லா இடங்களிலும் பிரச்சனைக்குரிய காரியம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நீ மற்றவனுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்றால் முதல் காரியம், நீ மகிழ்ச்சியுள்ளவனாய் மாற பழக வேண்டியது அவசியம். உன்னையும் உன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய நிலைகளையும் மகிழ்ச்சியாய் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய தன்மைக்கு பெயர்தான் தன்னில் தான் வெளிச்சம் உண்டாக்கக்கூடிய தன்மை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய வேத புஸ்தகத்தில் எழுதும் பொழுது அவர் ஒரு வாக்கியம் ஒன்று எழுதுகின்றார், சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ நீங்களும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். உங்களை சுற்றிலும் சந்தோஷத்தை நீங்கள் விருத்தியாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு வெளிச்சத்தின் பிள்ளை என்று சொன்னால் எதை ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார்? தனக்கும் அவன் வெளிச்சமாய், மற்றவனுக்கும் வெளிச்சமாய், தனக்கும் சந்தோஷம் பண்ணக்கூடியவனாய், மற்றவனுக்கும் சந்தோஷத்தை உருவாக்கக்கூடியவனாய், அவன் இருக்கக்கூடிய இடம் எல்லாம் சந்தோஷம் நிறைந்ததாய், அவன் பேசக்கூடிய வார்த்தை எல்லாம் சந்தோஷம் நிறைந்ததா. ஆனா நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, நாம் நம்முடைய குடும்பத்திலே சந்தோஷமாய் காணப்படக்கூடிய நிலைகளை பார்க்கலாம். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸின் மத்தியிலே நிறைய சந்தோஷமாய் பயங்கரமா சத்தம் போட்டு சிரிச்சு பேசக்கூடிய நாம் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த நிலைகளை நோக்கி கடந்து வரக்கூடிய நேரத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்க்கை வாழுகிறதை பார்க்க முடியும். சில பேர் வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போனா இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறதை பார்க்க முடியும். அப்படின்னா உண்மையான சந்தோஷத்தின் நிலை நம்முடைய வாழ்க்கையில இல்லை. சந்தோஷம்னா எதை கர்த்தர் சொல்லுகின்றார்? எனக்குள்ளும் சந்தோஷம் இருக்க வேண்டும், என்னை சுற்றிலும் நான் சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் தான் வெளிச்சத்தின் பிள்ளைக்குரிய வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஆண்டவராக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்களும் சந்தோஷமாய் வாழ வேண்டும், மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தும் மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, இந்த வெளிச்சத்தின் வாழ்க்கை என்கிறது எதை பற்றி ஆண்டவராக தேவன் நம்ம கூட பேச ஆரம்பிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 5:16 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இரண்டாவது காரியமாய் ஆண்டவருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்படின்னா, எதை ஆண்டவராகிய கர்த்தர் வெளிச்சம் என்கிறதை பற்றி பேசுகிறார் என்றால், சாட்சியான ஒரு வாழ்க்கை.
உங்கள் நல்ல கிரியைகளை கண்டு உங்கள் பரலோகத்தின் பிதாவாகிய தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தும்படிக்காக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. வெளிச்சம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்லுகின்றார், சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மேலும் தேவனாகிய கர்த்தரால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கத்தை அவர் சொல்லுகின்றார். சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை. என்னை பார்க்கிறவன் என்னில் இயேசுவின் சாயலை பார்க்க வேண்டும். என்னை பார்க்கிறவன் என்னிலே பிதாவாகிய தேவனுடைய கிருபைகளை அவன் பார்க்க வேண்டியது அவசியம். நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்க ஊழியத்தை பார்ப்பாங்க, அவர்கள் நிறைய பேருக்கு டாக்ஸை பற்றி அந்த டாக்ஸுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் அளிக்கிறதை பார்க்க முடியும். என்றாலும் சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் விளங்கக்கூடியவர்களாய் இருக்கிறத பார்க்கலாம். குடும்பத்துல சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை, குடும்பத்துல எரிச்சல் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சபையில ஒருவரை ஒருவர் மெய்யாகவே பற்றி பிடிக்காத ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாமல் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் சமாதானத்தை பற்றி அறிவிக்கிறது எப்படி? சாட்சிகள் அற்றவர்களாய் காணப்படக்கூடிய நீங்களும் நானும் சாட்சியை பற்றி பேசுகிறது எப்படி? ஒரு முறை என்னுடைய சொந்த ஊராக ராமநாதபுரத்துல நாங்கள் போகக்கூடிய ஒரு தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துல 2 குழுக்களாக 2 ஜாதி பிரச்சனையில 2 விதமான மக்களாக இந்த ஆலயம் 2ஆக பிரிக்கப்பட துவங்கிற்று. ஒரு ஜாதி மக்கள் ஆராதனை நடத்தும் போது வேறொரு ஜாதி மக்கள் உள்ள வர மாட்டாங்க. இவர்கள் ஆராதனை நடத்தும் போது அவங்க வரமாட்டாங்க. இன்னும் அந்த ஜாதி சண்டை முற்றி போக ஆரம்பித்ததினாலே அவர்கள் உள்ளே ஆராதனை நடத்தக்கூடிய இடத்துல இவர்கள் வெளியே நின்று அந்த ஆலயத்தின் மேல கல்லை விட்டு எறிவாங்க. சில பேருடைய அதாவது அந்த ஆலயம் மேல பார்க்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு ஓட்ட கட்டடமாக இருக்கிறதுனால அந்த சில இடங்களில் விழக்கூடிய அந்த கற்கள் விழக்கூடிய அந்த இடத்துல காணப்படக்கூடிய ஓடுகள் உடைந்து சில பேருடைய தலையெல்லாம் உடைந்து போக ஆரம்பித்து விட்டது. உடனே அவங்களுக்கு ரொம்ப கோபம். இவர்கள் எப்பொழுது ஆராதனை நடத்துவார்கள் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி இவர்களுடைய ஆராதனை வேலைக்காக காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. ஆராதனை ஆரம்பிச்சது பாருங்க, இவர்கள் மேல ஓட்டுல மாத்திரமல்ல கதவிலும் அங்கும் எங்கும் ஜன்னலிலும் கல்லுகளை விட்டு எரிந்து ஆங்காங்கே அநேக விதமான மக்களுடைய மண்டையெல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு. பெரிய பிரச்சனையாய் உருவாக்கப்படக்கூடிய நேரம். அந்த நாள்ல எங்களுடைய ஊர்ல தேவனை பற்றி அறியாது இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு கதாகாலட்சேபம் ஒன்று உருவாக்கப்பட போகிறது. அவர் வேறு மதத்தை சார்ந்த ஒரு மனிதனாய் காணப்படக்கூடியவர். அவர் எங்க ஊர்ல அதாவது அவங்களுடைய கடவுளை பற்றி சில விஷயங்களை பேச போகின்றார். அந்த நேரத்துல இந்த 2 ஜாதி சண்டை பிரச்சனை இருக்கக்கூடிய மக்கள் நேரம் அங்க போயிட்டாங்க. அவர்கிட்ட போய் எங்களுடைய சபையிலே காணப்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தான் ஐயா தீர்த்து வைக்க வேண்டும். உடனே அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், சமாதானத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, உங்களுக்குள்ளேயே சண்டையா? சரி, எனக்கு முன்பதாக இப்பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும். இந்த ஜாதியிலே காணப்படக்கூடிய மனிதன் ஒருவன் முன்பதாக வாருங்கள், அதிலே முக்கியமாக காணப்படக்கூடிய ஒருவன் முன்னால வாருங்கள், இந்த ஜாதியை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவன் முன்பதாக வாருங்கள். 2 பேருடைய கரங்களையும் அவர் மெய்யாகவே ஒன்றாக இணைத்து அவர் வழிபடக்கூடிய கடவுளுடைய பெயரை சொல்லி அந்த காரியத்தினால் உங்களுடைய அந்த இணைப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்பதை பற்றி சொல்லி 2 பேரையும் சமாதானப்படுத்தினார். இப்ப நான் போய் பிரசங்கம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, சமாதானத்தை பத்தி பேசினேன்னா கேட்கக்கூடிய மக்கள் என்ன விதமான வார்த்தையை பற்றி சொல்லுவாங்க? உங்களுக்குள்ளேயே சமாதானம் இல்லையே, உங்களுக்குள்ளேயே பிரச்சனை வர ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்திற்காக இந்த ஹைகிரவுண்ட் பகுதியில் நாங்கள் கடந்து போகக்கூடிய நேரம், ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்கள்ல ஊழியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய இந்த ஆஸ்பத்திரி ஊழியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரம், அங்க போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என் கூட ஒரு 2-3 சகோதரர்கள் வந்திருந்தாங்க. ஒருவருக்கு தீர்க்க முடியாத இருமல், பயங்கரமான இருமல், அவரால் பேசக்கூட முடியல. அவரும் கூட என் கூட ஊழியத்திற்காக வரக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். நான் சொன்னேன், நீங்க வேணா கொஞ்ச நேரம் வெளியே நீங்க காத்துருங்க, நாங்க போய் ஊழியத்தை முடித்து விட்டு வந்து விடுவோம். ஐயா இல்லையா, நானும் இந்த ஊழியத்திற்காக நான் விசேஷமா ஜெபம் வந்துட்டேன். ஆகவே நான் தயவு செய்து நானும் இந்த ஊழியத்திற்குள்ளாக பங்கு பெற வேண்டும். அங்கே வரக்கூடிய நேரத்தில் நான் ஒரு பெட்ல போய் நின்று அங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்காக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு அடுத்த பெட்ல நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கின்றார். பேச ஆரம்பிச்சு அவனால பேசவே முடியல, இருமல் வந்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கர்த்தர் ஒரு 4 இருமல், ஆண்டவராகிய தேவன் ஒரு 5 இருமல், உங்களை இன்னொரு 3 இருமல், மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். அவரை இந்த மனிதனை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார், ஐயா நீங்க எனக்கு சுவிசேஷம் சொல்றது 2வது இருக்கட்டும், முதல்ல உங்க வியாதியை நீங்க சுகமாக்குங்க, பின்பு நீங்கள் என்னுடைய வியாதிக்காக ஜெபம் பண்ண முடியும் என்கிறதை பற்றி பேசினார்.
மருத்துவனே வியாதியஸ்தனா இருக்கிறது உண்டானால் எந்த வியாதிப்பட்டவன் அந்த மருத்துவனை நோக்கி கடந்து போக முடியும்? அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே சாட்சி இல்லை என்று சொன்னால் நான் எப்படி போய் மற்ற மனிதனுக்கு முன்பதாக சாட்சியை அறிவிக்க முடியும்? ஆண்டவராக தேவன் எனக்கு நன்மையை தருகிறார் என்பதை பற்றி பேசிவிட்டு நானே இன்றைக்கு வரைக்கும் அநேகம் கட்டுக்களிலும் அநேகம் குறைவுகளிலும் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், அநேகம் மக்களுக்கு ஆசீர்வாதங்களை பற்றி பேசக்கூடிய நானே ஆசீர்வாதங்களை இழந்தவனாய் காணப்படுகிறது உண்டானால், என்னுடைய சாட்சியினுடைய நிலைகளை பார்க்கக்கூடிய மக்கள் கர்த்தராகிய தேவனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய இரண்டாவது காரியம் எப்படிப்பட்டது? வெளிச்சத்தின் வாழ்க்கை என்றால் எதை ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார்? நீ மற்றவனுக்கு சொல்லுகிறதற்கு முன்பதாக அந்த வசனம் உன்னை முதல் காரியம் நியாயம் தீர்க்க வேண்டும். நான் எதை பற்றி மற்றவனுக்கு முன்பதாக பேச போகிறேன், எதை பற்றி நான் மற்றவனுக்கு முன்பதாக சொல்ல போகிறேன், அந்த வசனத்திற்கு முன்பதாக என்னை நிறுத்தி நான் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வசனம் என்னை குறித்து என்ன வார்த்தையை பேசுகிறது? நான் இந்த வசனத்திற்கு சாட்சி உள்ளவனாய் இருக்கிறேனா? மற்றவனுக்கு அநேக விதமான அன்பை பற்றி பிரசங்கம் பண்ண போகிறேன், ஆனால் உண்மையான அன்பு என்னுடைய மனதளவில் காணப்படுகிறதா? உண்மையாகவே மற்றவனுடைய நேசத்தை பற்றி நான் பேச போகிறேன், நான் உண்மையாகவே ஒருவனுக்காக ஒருவன் ஜீவனை கொடுக்கிறதை போல ஒரு அன்புள்ளவனாய் என்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடிகிறதா? அப்ப இந்த வசனத்தை நான் எனக்கு முன்பதாக வைத்து வசனத்திற்கு முன்பதாக என்னை நிறுத்தி நான் நோக்கி பார்த்து நான் சாட்சிப்பட்டவனாய் காணப்பட்டால் எல்லா விதமான மக்களும் என்னுடைய வெளிச்சத்திலே மெய்யாகவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வெளிச்சத்தின் பிள்ளை அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தராக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்த அழைப்பு எப்படிப்பட்டது? வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ பழகுங்கள். எது வெளிச்சம்? சாட்சி நிறைந்த ஒரு அனுபவம். என்னை பார்க்கிறவன் என்னிலே ஆண்டவராக தேவனை பார்க்கக்கூடிய அளவிற்காக இவன் பேசக்கூடிய வார்த்தைக்கும் இவனுடைய வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். இவன் பேசக்கூடிய வார்த்தை அன்பொழுக பேசுகிறார், ஆனால் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக எரிச்சல் நிறைந்தவனாய் காணப்படுகிறதை பார்க்கிறேன். இவனுடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லாத ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகிறானே, இவனுடைய வார்த்தையை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ஜனங்கள் இடறி போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் மட்டும்தான் உலகத்திற்கு வெளிச்சம் என்கிற ஒரு காரியத்தின் ஊடாக நீங்களும் நானும் அழைக்கப்பட துவங்க ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்முடைய சாட்சியினுடைய நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். என்னிலே ஆண்டவராக தேவனுடைய சாயல் வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறதா? என்னை பார்க்கிறவன் ஆண்டவராக தேவனுடைய பிள்ளை இவன் என்கிறதை பற்றி அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். இவன் பேசக்கூடிய பேச்சை நான் பார்க்கிறேன், உண்மையிலே இவன் கர்த்தராக தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மனிதன். ஆண்டவராக தேவனுடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை பற்றி அறிவிக்கக்கூடிய உண்மையான ஊழியக்காரன் இவன் என்கிறதை பற்றி எல்லா ஜனங்களும் உங்களையும் என்னையும் பார்த்து சாட்சி சொல்ல முடியுமான்னு பாருங்க. இங்க நான் நல்ல அந்நிய பாஷை பேசிட்டு அங்க போய் அநேக விதமான வாய்க்கு வராத கேடான வார்த்தைகளை பேசுகிறது உண்டானால் என்னை பார்க்கிறவன் என்னிலே இயேசுவின் சாயலை எப்படி பார்க்க முடியும்? இங்கே நான் அநேக விதமான மக்களுக்கு நன்மையான வார்த்தைகளை போதித்து விட்டு மற்ற மக்களுக்கு முன்பதாக போய் அநேக விதமான தீமையான காரியங்களை பேசுகிறது உண்டானால் எப்படி என் வாழ்க்கையின் மூலம் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த முடியும்? நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாக ஏற்கனவே சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கிறது. ஆண்டவராக தேவனுடைய ஊழியத்திற்கு வந்த அந்த ஆரம்ப நாட்கள்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு நம்முடைய ஐக்கியத்தை சார்ந்த இப்பதான் ரீசெண்டா தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐக்கியத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் அந்த கூட்டத்துக்கு நான் அழைத்து கொண்டு போகின்றேன். பஸ்ஸில் பயணப்பட வேண்டும். பஸ்ஸில் சீட்டு போட்டிருக்கக்கூடிய நேரத்தில் வேறொரு 4-5 நபர்கள் முன்பதாக வந்து இங்க நாங்க தான் வந்து உட்காருவோம் என்று சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. என் கூட வந்திருக்கக்கூடிய ஆட்கள் எல்லா விதமான ஆட்களும் ஏறிட்டு இருக்காங்க. நான் முன்னாலே ஏறி போயிட்டேன். உள்ள போய் சீட்டு போட்டுக்கக்கூடிய நேரத்துல அங்கு ஒரு பெரிய ஒரு சண்டையை உருவாக்கப்பட துவங்கிட்டு அவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, நாங்களாம் நின்று கொண்டிருக்கிறோம், நீங்க வந்து அந்த ஜன்னல் வழியா சீட்டு போட்டு எல்லா விதமான ஆட்களுக்கும் சீட்டு கொடுக்கிறதை நாங்கள் எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை பற்றி பேசி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. எனக்கும் வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பேசுவீங்க? நீங்க வந்து அந்த வாசல்படி வழியா ஏறி வருவதற்கு முன்பதாக ஜன்னல் வழியா ஏறி நான் தானே சீட்டு போட்டிருக்கிறேன், ஆகவே இந்த சீட்டுக்கு உரிமையாளர் நான் தான் என்பதை பற்றி சண்டை போடக்கூடிய நேரத்துல என் கூட ஊழியத்திற்காய் வரக்கூடிய மக்கள் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐயா நீங்க சபையில நல்லா பிரசங்கம் பண்றீங்க, ஆனா சண்டையிலையும் வெளுத்து வாங்குறீங்கன்னு சொன்னாங்க. அன்றைக்குத்தான் நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன், சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணக்கூடிய நான் எல்லா இடத்திலும் கர்த்தராக தேவனை வெளிப்படுத்தும் மனிதனாய் விளங்க வேண்டும்.
என்னுடைய சாட்சியை ஜனங்களுடைய கண்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது. நான் எதை பேசுகிறேனோ அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும். எதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே உருவாக்க ஆரம்பிக்கிறேனோ அதை மற்ற மக்களுக்கு போதிக்கிறவனாய் விளங்க வேண்டியது அவசியம். இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல அவர் எதை பிரசங்கம் பண்ணினாரோ அதையே தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காண்பிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இயேசுனுடைய வார்த்தை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தீவிரமாய் கடந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு பேசினவைகளை எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்து சாட்சியை ஜனங்களுக்கு முன்பதாய் வெளிப்படுத்த துவங்க ஆரம்பித்தார். வெளிச்சத்தின் வாழ்க்கை என்றால் நீங்களும் நானும் சாட்சி பெற்ற ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். சண்டை போட்டு காரியங்களை சாதிக்கிறதல்ல, சாட்சியின் மூலமாய் நீங்கள் அநேக மக்களை கர்த்தருடைய ராஜ்யத்திலே இணைக்கக்கூடிய பங்கு பெற்ற மனிதனுக்கு பெயர்தான் வெளிச்சத்தின் பிள்ளை என்கிறதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். மூன்றாவது காரியமாக வெளிச்சத்தின் வாழ்க்கை என்றால் எதை ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும், வெளியரங்கமாக்குகிறது எல்லாம் வெளிச்சமாய் இருக்கும். இந்த இடத்துல ஆண்டவராக தேவன் என்ன விதமான வார்த்தையை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார்? வெளியரங்கமாக்குகிறது எல்லாம் வெளிச்சமாய் காணப்பட ஆரம்பிக்கும். அப்படின்னா எதை ஆண்டவர் சொல்லுகின்றார்? நம்ம இந்த வார்த்தையை தப்பா வாசிக்க கூடாது. வெளியரங்கம் ஆகிறதெல்லாம் வெளிச்சம் அல்ல, வெளியரங்கம் ஆக்குகிறது எல்லாம் வெளிச்சமாய் காணப்பட ஆரம்பிக்கும். எதையெல்லாம் நீங்க தைரியமா வெளியே சொல்றீங்களோ அதெல்லாம் வெளிச்சம். எதையெல்லாம் தைரியமா நீங்க வெளியே சொல்லாம இருக்கீங்களோ அதெல்லாம் இன்னும் இருளாகவே காணப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப நீங்க உங்களே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. எதையெல்லாம் உங்களால் தைரியமாய் வெளியே சொல்ல முடிகிறது? சில பேருடைய மொபைல் போனை உங்களால ஓபன் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்களை நிறைய லாக் போட்டு வச்சிருப்பான். ஃபேஸ் லாக் போட்டு வச்சிருப்பான், ஃபிங்கர் லாக் போட்டு வச்சிருப்பான், அப்புறம் நம்பர் லாக் போட்டு வச்சிருப்பான், இன்னும் நிறைய காரியம். ஏனென்றால் உள்ளே தேவையற்ற காரியம் உள்ள மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதை நீயும் நானும் பார்க்க கூடாது, வெளியே ஜனங்களால் அந்த ஒரு காரியத்தை அறியக்கூடாது என்பதற்காக நிறைய லாக்க போட்டு வச்சிருப்போம். கர்த்தருடைய வேதம் என்ன விதமான வார்த்தை சொல்கிறது? எதையெல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தைரியமாய் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாய். ஆண்டவராக இயேசுவை பார்க்கக்கூடிய ஜனங்கள் சொல்றாங்க, இத்தனை நாட்கள் வரைக்கும் நீங்கள் பேசினதை காட்டிலும் இன்றைக்கு நீர் தாராளமாய் வெளியரங்கமாய் வெளியான காரியங்கள் யாவற்றையும் பேச ஆரம்பிக்கிறீங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் சில விஷயங்களை மூடி மறைத்து நீங்க பேசினீங்க, ஆனால் இன்றைக்கு நீங்கள் தாராளமாய் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஏனென்றால் இயேசுனுடைய வாழ்க்கையிலே ஒளிவு மறைவு ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை விஷயங்களை மறைத்து வைக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கே தெரியும் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமாக்கப்படக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விஷயத்தை நீங்களும் நானும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். இவன் பார்த்துருவானோ, இவன் இந்த ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவானோ, நான் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த எழுத்து இவனுடைய கண்களுக்கு முன்பதாக தோற்றமளிக்க ஆரம்பிச்சிருமோ, நான் மூடி மறைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஒருவேளை அவனுடைய கண்கள் பார்த்து விடுமோ? கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார், உண்மையான ஒரு மனிதனாய் நீ காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால், எல்லா விஷயத்தையும் நீ வெளியரங்கம் ஆக்குகிறவனாய் காணப்பட்டு விடுவார். உன் வாழ்க்கையில ஒளிவு மறைவு ஒண்ணுமே இருக்காது. எல்லாத்தையும் வெளியரங்கமாய் தாராளமாய் நீ பேச ஆரம்பிப்பாய். யாரை பற்றி உனக்கு எந்த கவலையும் இருக்காது. இந்த விஷயத்தை பற்றி எனக்கு பயம் இருக்க ஆரம்பித்தால்தான் அதை பற்றி நான் என்னுடைய வாழ்க்கையிலே பேசவே மாட்டேன். என் கூட ஊழியத்திற்குள்ளாக வரக்கூடிய ஒரு சகோதரர் நிறைய காரியங்களை, கர்த்தருடைய வசனங்களை ஆழமாய் பேசக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கக்கூடிய நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். அவருடைய பிரசங்கத்துல நிறைய நேரத்துல நானும் போய் பங்கு பெறுகிறது வழக்கம். நிறைய ஆழ்ந்த சத்தியமான காரியங்கள் யாவற்றையும் பேசுகிறது வழக்கம். எல்லா விஷயத்தையும் அவர் பேச ஆரம்பிப்பார். ஆனால் ஒரு நாள்ல ரொம்ப நாளாக அவரோடு கூட ஊழியத்துல இணைந்து கடந்து போகக்கூடிய நேரத்துல எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய அவர் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால இந்த விபச்சாரம் என்கிறத மட்டும் பேசவே மாட்டார். எல்லா விஷயத்தையும், கோபத்தை பத்தி பேசுவார், எரிச்சலை பத்தி பேசுவார், மூர்க்கத்தை பத்தி பேசுவார், மற்ற எல்லா காரியத்தையும் பத்தி பேசுவார். பைபிளை நீங்க சரியா படிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஐயோங்கிறத பத்தி பேசுவார். ஆனால் ஒரு நாள் கூட இந்த விபச்சாரம் என்கிறதை பற்றியோ கண்களின் இச்சை என்கிறதை பற்றியோ ஒரு நாளும் பேசவே மாட்டார். எனக்கு இந்த விஷயத்துல ஒரு சின்ன ஒரு சந்தேகம். எல்லா காரியத்தையும் பற்றி பேசுகிறாரே, ஏன் இதை பற்றி அவர் மெய்யாகவே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க மனமற்றவராய் விளங்குகிறார்? ஒரு தடவை 2 பேரும் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு நேரம் வந்தது. அந்த இடத்துல அவர் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து விட்டு உட்கார்ந்து இருந்தார். கர்த்தருடைய வசனத்தை நீங்க ஆழமாய் இருக்க வேண்டும் என்கிறதை பற்றி. 2வது செய்தி நான் கொடுக்க வேண்டும். எதை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன்? கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை தாண்டி கடந்து போக வேண்டும். உள்ளத்திலே காணப்படக்கூடிய ஒரு ஸ்திரியை இச்சையோடு கூட பார்க்கக்கூடிய எவனும் அவளோடு கூட தன்னுடைய உள்ளத்திலே மெய்யாக விபச்சாரம் செய்தாயிற்று என்பதை பற்றி கர்த்தராக தேவன் பேசுகிறார் என்பதை பற்றி ரொம்ப டாம் டீம் போட்டு அடிச்சு உடைச்சிட்டேன்.
எல்லா காரியத்தையும் நான் பேசி முடிச்சிட்டேன். கூட்டம் முடிந்த பிறகு அவருடைய முக நாடி ரொம்ப தொய்ந்து போனதாய் காணப்பட்டதாக இருக்கிறதா பார்த்தேன். நான் அவரோடு கூட பேசக்கூடிய நேரத்தில் சரியான பதில் என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் அவரோடு கூட தூண்டி துருவி கேட்டு, நான் பேசின பிரசங்கத்துல ஏதாச்சும் உங்களுடைய மனசுல பிரச்சனை வர ஆரம்பித்ததா பிரதர்னு கேட்டேன். அவர் என்னோடு கூட தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே காணப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசினார். எல்லாத்தையும் பத்தி நான் பேசிடுவேங்க, ஆனால் இந்த கண்களின் இச்சை என்கிறதை என்னுடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ள முடியாத ஒன்று. இந்த காரியம் என்னை அறியாமல் என்னை அடிமையாக மாற்றி வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். எல்லாத்தையும் நான் பேசக்கூடியவனாய் விளங்கினாலும் கூட இந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையை ஜெயிக்கப்பட முடியாததா இருக்கிறதுனால இதை பற்றி மட்டும் எந்த இடத்திலும் நான் பிரசங்கிக்கிறதே இல்லை என்கிறதை பற்றி பேச ஆரம்பித்தார். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? எவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனுடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தை தாராளமாய் அவன் பேசுகிறானோ, ஒளிவு மறைவில்லாமல் பேச ஆரம்பிக்கிறானோ, அவன் வெளிச்சத்தின் பிள்ளையாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். என் வாழ்க்கையில எந்த மறைவுக்கும் எந்த விதமான இடம் இல்லை. தைரியமா உங்களுடைய கணவனுக்கு முன்பதாக உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் சொல்ல முடியுமா? உங்களுடைய மனைவிக்கு முன்னால போய் ஒவ்வொரு விஷயத்தையும் பேச முடியுமா? உங்களுடைய பிள்ளைக்கு முன்னால பேச முடியுமா? உங்கள் சபை போதகருக்கு முன்பதாக எல்லா காரியத்தையும் தைரியமாக பேச முடியுமா? உங்க கூடவே இருக்கக்கூடிய உங்களுடைய மகனுக்கு முன்பதாக, மகளுக்கு முன்பதாக, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக எல்லா விஷயத்தையும் தாராளமாய் பேச முடியுமா என்றால் சில விஷயத்தை பேசுவோம், பல காரியங்களை நீங்களும் நானும் ஒளித்து வைக்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கின்றோம். இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், ஒளித்து மறைத்து வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருளுக்குரியவை என்பதை முதல் காரியம் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கணும். எந்த காரியத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக மறைவற்ற ஒரு வாழ்க்கை வாழ பழக வேண்டியது அவசியம். ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷனாய் காணப்பட்டவன் ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராக தேவனுக்கு முன்பதாக திறந்த புஸ்தகத்தை போல அவனுடைய எந்த விதமான ஆடை ஆபரணங்களை அணியாமல் கர்த்தருக்கு முன்பதாய் தாராளமயமானவனாய் கடந்து போனவனாய் காணப்பட்டவன் ஆதாமும் ஏவாளும். எல்லா நேரத்திலும் பகலின் குளிர்ச்சியான வேளை வரும், 2 பேரும் கர்த்தராக தேவனை போய் சந்திக்கும்படிக்காய் கடந்து போவாங்க. எல்லா விதமான காரியங்களை பற்றி தீர்க்கமாய் பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் என்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை அறியாத பாவம் உருவாக்கப்பட்டதோ, தேவனுக்கு அவன் தன்னை மறைக்க துவங்க ஆரம்பித்து விட்டான். சில விஷயத்துல நான் ஆண்டவராக தேவனுக்கு என்னை மறைக்கிறேன் என்று சொன்னார், மனுஷனுக்கு முன்பதாக என்னை நான் மறைக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ ஒரு குற்றம் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பிடித்திருக்கிறது. தாராளமா என்னால பேச முடியல, தாராளமா என்னால சொல்ல முடியல. இந்த ஒரு காரியத்தை பற்றி ஐயா நீங்க பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை பற்றி நான் தாராளமா என் வாயை திறந்து பேச முடியல. ஏனென்றால் நீங்கள் என்னுடைய சபை போதகர், நீங்கள் தேவனாக கர்த்தரால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். உங்களுடைய நிலைகளை பற்றி நான் எண்ணக்கூடிய எண்ணத்தை பற்றி உங்களோட கூட நான் தைரியமா பேச முடியல. பேசக்கூடிய பல நேரங்கள் நம்ம எப்படி பேச ஆரம்பிக்கின்றோம்? மூடலாக மூடி மறைத்தே பேச ஆரம்பிக்கிறோம். பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பருங்க, ஐயோ அருவ தாங்க முடியல, மனசுக்குள்ள யோசிப்போம். இதை வெளியே சொல்ல முடியாது. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்றால், வெளியரங்கமாய் சொல்ல முடியாத எல்லா விஷயமும் இருளுக்குரியது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். தைரியமா நீங்க பேச முடியாத காரியங்கள் எல்லாம் இருளுக்குரியவைகள். ஆண்டவராக தேவன் என்னை வெளிச்சத்தின் பிள்ளையாக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் தைரியமாய் தாராளமாய் எந்த ஒளிவும் மறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் பழக வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் தீர்க்கமும் திட்டவுமான வார்த்தைகளின் மூலமாய் நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. இன்னொரு விஷயத்தை பாருங்க, 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5வது அதிகாரம் 5 முதல் 7 வரை இருக்கக்கூடிய வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5 முதல் 7 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. 6வது வசனம், ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். 7வது வசனம், தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். கர்த்தருடைய வேத வசனம் என்ன வார்த்தைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா, கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், வெளிச்சத்தின் பிள்ளை என்று சொன்னால் எல்லா நாளிலும் விழிப்பு நிறைந்தவனாய் தன்னை அவன் பாதுகாத்துக் கொள்ளுகிறான். இந்த வசனத்துல என்ன போட்டுக்கு பாருங்க, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறதுனால இரவின் பிள்ளைகள் தூங்குவாங்க. ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானுமோ எப்பொழுதும் விழிப்பாய் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைக்குரிய வாழ்க்கையின் அடையாளம் என்றால் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, விழிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் அவன் விளங்க ஆரம்பிக்கின்றான். தன்னுடைய நிலைகளுக்கு முன்பதாக வரக்கூடிய தன்மைகளை தானே அறியக்கூடியவனாய்,
மற்றவனுக்கு முன்பதாய் வரக்கூடிய பிரச்சனைகளை தான் அறியக்கூடியவனாய், தனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய சாத்தானுடைய ஆயுதங்களை ஆழமாய் அறிந்து பார்க்கக்கூடியவனாய், தனக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவான விதத்தில் பார்க்கக்கூடியவனாய், அவன் விழிப்பு நிறைந்தவனாய் தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகிறான். நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நாம் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், யாராச்சும் நம்மளை திட்டுனா தான் நம்முடைய குற்றங்களை நாம் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விடுகின்றோம். என் வாழ்க்கையில குற்றம் செய்யக்கூடிய நிலைகள் என் வாழ்க்கையில் இருக்கு. ஆனால் குற்றம் செய்தவுடன் அந்த குற்றத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதானா இல்லை. என்னை நடத்தக்கூடியவர்கள் முன்பதாக ஸ்டேஜில் நின்று நாயை பேர் கிழிக்க ஆரம்பிச்சா தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது குற்றம் நம்ம செஞ்சிருக்கிறோம் போல இருக்கிறது. இத்தனை தவறான காரியத்தை செஞ்சதுனாலதான் அவர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். அந்த காரியத்தை சொல்றார், இந்த காரியத்தை சொல்றார். நீங்க இனிமேல் லாயக்கே இல்லை, எந்த விதமான காரியத்துக்கு லாயக்கு இல்லை. இனி நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை அல்ல, நீங்க ஒரு 4 மாடு வாங்கி நீங்க மேய்க்கிறது தான் லாயக்குன்னு சொல்லி அவர் திட்டுகிறதுக்கு காரணம் இந்த பிரச்சனையினுடைய காரியம்தான். ஒரு விழிப்புள்ள கிறிஸ்தவனா என்ன அர்த்தம்? விழிப்பு நிறைந்தவன், தெளிந்தவன், அல்லது ஆண்டவராக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்காக வெளிச்சம் நிறைந்தவனாய் காணப்படக்கூடியவன் என்றால் என்ன அர்த்தம்? தன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சின்ன விஷயத்தை கூட அவனுடைய மனம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறது. எந்த இடத்தில் நான் தவறி போக ஆரம்பித்திருக்கிறேன், எந்த இடத்தில் நான் தவறுதலான வார்த்தைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் பேச ஆரம்பிச்சுட்டேன். நான் 100 வார்த்தை நான் பேசினேன், அதுல ஒரு வார்த்தை நான் தவறான ஒரு வார்த்தைக்குரிய காரியங்களை நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். விழிப்பு நிறைந்த கிறிஸ்தவனாய் காணப்படக்கூடிய மனிதன் அந்த வார்த்தைகளின் நிலைகளை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். என் வாழ்க்கையில வந்திருக்கக்கூடிய பாவத்திற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய வேதத்துல, ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்துல விழிப்பு நிறைந்த வாழ்க்கை என்கிறதை பற்றி கர்த்தர் அநேகம் காரியங்களை பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல ஒரு நல்ல ஒரு சகோதரி ஊழியம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க நம்ம கூட சேர்ந்து ஊழியங்களை பார்க்கக்கூடிய அந்த நாட்கள் ரொம்ப பிரபலமா நிறைய திருச்சபைகள்ல கர்த்தராகிய தேவனால் அந்த அருமையான சகோதரி பயன்படுத்தப்படக்கூடிய அந்த காலம். ஒரு நாள்ல கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படி ஒரு கிராமத்துக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்படி கடந்து போயிருந்தாங்க. போகக்கூடிய நேரத்துல அவங்க வீட்டுல உட்கார்ந்து சரியான ஜெபம்லாம் பண்ணல, கூட ஒரு 4-5 நபர்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டி கொண்டு போய் அந்த ஊழியம்லாம் முடிந்த பிறகு அங்கு வரக்கூடிய மக்களுக்காக தனித்தனியாக ஒவ்வொரு மக்களுடைய தலையின் மேலும் கரங்களை வைத்து ஜெபிக்கக்கூடிய அந்த நேரம், அதுல ஒரு சகோதரிக்கு பொல்லாத அசுத்தாவை பிடித்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, இந்த பொல்லாத பிசாசு பிடித்திருக்கக்கூடிய இந்த காரியங்களை பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த சகோதரியோடு கூட வந்திருக்கக்கூடிய நிறைய ஊழியர்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப தலையை விரித்து போட்டுக்கொண்டு ஆடக்கூடிய அளவிற்காக, அதனுடைய நாக்கெல்லாம் தொங்கக்கூடிய அளவிற்காக, கண்ணெல்லாம் ஓநாயினுடைய கண்களை போல மாற்றப்படக்கூடிய நிலையோடு கூட இருக்கக்கூடிய அந்த சகோதரியை பார்த்து கூட வந்திருக்கக்கூடிய மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. உடனே இந்த அம்மா சொன்னாங்க, பயப்படாதீங்க, ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் இந்த பிசாசனுடைய ஆவிகளை துரத்த நம்மளால் முடியும். முதல்ல கூட வந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரி பார்த்து, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் பக்கத்தில் நிற்கிறேன், நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. இல்ல அக்கா, என்னால முடியாது, ரொம்ப பயமா இருக்கு. அதை பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த கண்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே அது ஒரு ஓநாய் கண்களை போல காணப்பட ஆரம்பிக்கனால என்னால முடியாது. அடுத்து இன்னொரு சகோதரியை பார்த்து நீங்க சொன்ன, நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. இல்லக்கா, என்னாலே முடியாது, ரொம்ப பயமா இருக்கிறது என்பதை பற்றி வரிசையா ஒவ்வொரு விதமான மக்களும் ரெஃப்யூஸ் பண்ணக்கூடிய நேரத்துல, இப்ப பாருங்க அந்த பிசாசை எப்படி நான் துரத்துகிறேன் பாருங்கள் என்பதை பற்றி, இது நடந்த ஒரு சம்பவம், எப்படி துரத்துகிறேன் பாருங்கள் என்பதை பற்றி அந்த சகோதரி போய் பேசி கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த பிசாசு பிடித்திருக்கக்கூடிய பெண்ணுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரே நிமிஷத்துல இந்த பிசாசினுடைய ஆவிகள் எல்லாம் வெளியேறி கடந்து போயிடுச்சு. ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? திடீரென்று சொல்லி இந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க பாருங்க, இவர்களுடைய கண்கள் ஓநாயின் கண்களை போல மாற்றப்பட ஆரம்பித்தது. இவர்களுடைய தலை முடியெல்லாம் அப்படி விரித்து போட்டு, இவர்கள் தலையை விரித்து போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. விரட்டும்படிக்காக கடந்து போயிருக்கக்கூடிய அவங்க இப்ப தலையை விரிச்சு போட்டு ஆடுறாங்க. அந்த அம்மா உள்ள அந்த சாத்தானுடைய ஆவிகள் இருந்த அம்மா இப்ப எதிர்த்து உட்காந்து அது அநேக தண்ணி கொடுங்க, எனக்கு காப்பி கொடுங்க, டீ கொடுங்கன்னு அது எழுந்து உட்காந்து குடிக்க ஆரம்பிக்குது. இவர்கள் தலையை விரித்து போட்டு ஆடக்கூடிய நேரத்துல கூட இருக்கக்கூடிய அவங்க கூட கடந்து போயிருக்கக்கூடிய ஊழியர்கள் பார்த்து பயந்து போயிட்டாங்க. இந்த சகோதரியை அழைத்து கொண்டு நேரா காரை வச்சு ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டி கொண்டு வரக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய மக்கள், அத்தனை விதமான மக்கள் சொன்னாங்க, அக்கா ரொம்ப பயமா இருக்கிறது, உங்களுக்கு அந்த பிசாசு வந்துருச்சு போல இருக்கிறது, என்னன்னு தெரியவில்லை என்கிறதை பற்றி பேசக்கூடிய நேரத்துல யாராகிலும் ஒரு ஊழியரை அழைப்போமா, பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரரை கூப்பிடுவோமா என்கிறதை பற்றி அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. உடனே அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, யாரையும் கூப்பிடாதீங்க, நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கிறது? இந்த அம்மா ஜெபிச்சு இந்த அம்மாக்குள்ள வரக்கூடிய அந்த பிசாசை நாங்கள் எப்படி துரத்த முடியும்? யாருமே கண்ணையே மூடவே இல்லை. எல்லாரும் கண்ணை திறந்து கொண்டு அந்த கேட்டுக்கு பக்கத்துல, வாசல் பக்கத்தில் நின்று கொண்டு, இயேசு நாமத்துல போறையா மாட்டேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்களே தவிர பிசாசு போன பாடாகவே இல்லை.
எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்பற்ற நிலை என்னை பாதிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறது. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார். எப்பொழுதும் ஒரு கர்த்தராகிய தேவனுடைய ஊழியர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் வெளிச்சத்தின் பிள்ளைனா என்னதும் என்னை முதல் காரியம் காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கக்கூடிய ஒரு தன்மை, விழிப்பு நிறைந்த ஒரு தன்மை. எனக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு நல்ல ஒரு பெயர் ஒன்றை வைத்திருக்கிறார். என்ன பெயர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 21வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 21:12 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொன்னார். உங்களுக்கும் எனக்கு என்ன பேர் வைக்கப்படுகிறதுனா, ஜாமம் காக்கக்கூடிய ஜாமக்காரர்கள். எல்லா நேரத்திலும் விழிப்பு நிறைந்த வாழ்க்கை வாழும்படிக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாத்தான் மற்றவனை விட்டு விலகுகிறதை காட்டிலும் அவன் என்னை பீடிக்காமல் நான் என்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஒரு விழிப்பு. என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே நான் மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை இழந்து போகாத அளவிற்காக, சாத்தானுடைய தன்மைகளிலே நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே துரத்தக்கூடிய நேரத்தில் இந்த சாத்தானுடைய வல்லமை என்னை மேற்கொள்ளாது இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை பற்றிதான ஒரு விழிப்பு. இந்த விழிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் காணப்படக்கூடிய ஒரு தன்மைக்கு பெயர்தான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார் வெளிச்சத்தின் பிள்ளைக்குரிய ஒரு வாழ்க்கை. இந்த வெளிச்சத்தின் பிள்ளைக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி, அவன் தன்னிலே தான் வெளிச்சம் உள்ளவனாய், மற்றவனுக்கும் வெளிச்சம் காண்பிக்கக்கூடியவனாய், தனக்கு அவன் விடுதலை உண்டாக வாழ்க்கை வாழக்கூடியவனாய், மற்றவனுக்கும் விடுதலையை தரக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடியவனாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பெயர்தான் வெளிச்சத்தின் பிள்ளைக்குரிய வாழ்க்கை என்று கர்த்தர் பேச ஆரம்பிக்கின்றார். ஜாமம் காக்கக்கூடிய ஜாமக்காரர்களுடைய பணி என்ன? அவர்களை நம்பி தேசமே மெய்யாகவே உறக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. உதாரணமாக, பஸ்ஸில் நீங்க டிராவல் பண்ண போறீங்க, அல்லது ட்ரெயினில் நீங்க டிராவல் பண்ண போறீங்க. ட்ரெயினில் நீங்க டிராவல் பண்ணக்கூடிய நேரத்தில், இரவு நேரத்தில் அந்த ட்ரெயினை எடுக்கலாம். ட்ரெயினை எடுத்து நீங்கள் இங்கேருந்து மும்பைக்கு போறீங்க, அல்லது டெல்லிக்கு போறீங்க. 2.5 நாள் பயணம், 2 இரவும் 3 பகலும் இங்கிருந்து இங்கே டிராவல் பண்ண வேண்டியது அவசியம். ட்ரெயின் டிரைவர்கள் அவங்க உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. நீங்கள் போய் பார்க்குறீங்க, அதாவது முன்னால் போய் நீங்கள் முன்னால் அந்த உங்களுடைய பெட்டியில் ஏறுகிறதுக்கு முன்பதாக ஒரு தடவை டிரைவரை போய் பார்த்துட்டு வரலாம் சொல்லி டிரைவரை போய் பார்க்குறீங்க. பார்த்தா அவன் அப்படியே தூக்க கலக்கத்தில் இருக்கிறான்னு வச்சுங்களேன். யார் அந்த ட்ரெயினிலே நம்பி ஏறுவார்கள்? யோசிச்சு பாருங்க. அவனுடைய கண்ணை பார்க்கக்கூடிய நேரத்திலேயே அவன் கண்ணை 2 நிமிஷம் பார்த்தா நமக்கே தூக்கம் வந்துடும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனை நம்பி எப்படி நாம் ட்ரெயின்ல ஏற முடியும்? கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஜாமக்காரன் என்று அழைக்கப்படக்கூடியவன் மற்றவன் தூங்கினாலும் அவன் வெளிப்பாய் தன்னை காத்துக் கொள்ளுகின்றான். தன்னை மட்டுமல்ல, இந்த ஜாமம் காக்கக்கூடிய மக்களுக்கு 2 பணிகள் உண்டு. என்ன பணி உண்டு? அவன் மெய்யாகவே ஜாமம் காத்து ஜனங்களை எச்சரியாமல் போக ஆரம்பிக்கிறது உண்டானால் தேசமும் அழிக்கப்பட்டு போகும். தேசத்தோடு கூட அவன் ஜீவனும் மாறிக்கொண்டு போகப்பட ஆரம்பிச்சு அவனும் செத்து போயிடுவான். இந்த தேசம் பிடிக்கப்படும் போது அவனையும் கொண்டுருவாங்க தானே. அந்த தேசமும் அழிந்து போகும், அவனும் தன்னுடைய ஜீவனை மெய்யாகவே இழந்து போக ஆரம்பித்து விடுவான். அதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய நிலை என்று அழைக்கப்படக்கூடிய கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய விழிப்பின் நிலை, அல்லது ஆண்டவராகிய தேவன் சொல்கிறதை போல வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கை என்று அழைக்கப்படக்கூடிய வாழ்க்கை, நானும் மாறிக்கொண்டு போய்விடப்படக்கூடாது, என்னோடு கூடிய என்னுடைய ஜனங்கள் மாறிக்கொண்டு போகாத அளவிற்காய் விழிப்பு நிறைந்த ஜாமக்காரனாய் என் வாழ்க்கையை காத்துக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு பெயர்தான் வெளிச்சத்தின் பிள்ளைக்குரிய வாழ்க்கை என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. உங்களையும் என்னையும் அழைத்திருக்கக்கூடிய கர்த்தர் நம்முடைய கையில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஒன்றை தந்திருக்கிறார். என்ன பொறுப்பு தந்திருக்கிறார்? உன்னையும் பாதுகாக்க வேண்டும், உன்னோடு கூடிய உன்னுடைய கூட்டத்தாரையும் நீ பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு நீ ஜாமம் காக்கக்கூடியவனாய், அவர்களுக்கு எச்சரிப்பான வார்த்தைகளை பற்றி பேசக்கூடியவனாய் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே விளங்க வேண்டும் என்கிறதை கர்த்தராகிய தேவன் திட்டமும் தீர்க்கமான விதத்தில் பேச துவங்க ஆரம்பிக்கிறார். ஜாமம் காக்கக்கூடிய மனிதன் எந்த விதமான வெறுப்புகளும் இல்லாமல் வாழ்க்கை வாழக்கூடியவன். எல்லா ஜனங்களும் தூங்கினால் இவனோ தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளிலே எல்லா விஷயத்திலும் விழிப்பு நிறைந்தவனாய் தன்னுடைய காரியங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விதமான ஓட்டத்திலும் எல்லா விதமான மக்களுடைய காரியங்களை பற்றி அவன் யோசித்தே பாராத அளவிற்காக தன்னுடைய எல்லா விதமான காரியங்களை, எல்லாரும் தூங்குறாங்க, நானும் கூட உறக்கத்தின் ஊடாக கடந்து போகிற என்ன தப்பு இருக்கிறது? எல்லாரும் தூங்கக்கூடிய நேரத்தில் நான் உறங்க ஆரம்பித்தால் என்ன விதமான பிரச்சனை வரப்போகிறது? மனுஷனுக்கு நித்திரை வருகிறது உண்மைதான்.
அது அந்த நித்திரை வரக்கூடிய காரியத்தை நான் தவிர்க்கிறது எப்படி என்று சொல்லி அந்த ஜாமம் காக்கக்கூடிய மனிதன் யோசிக்கிறது உண்டானால் தன்னையும் தன்னுடைய தேசத்தையும் இழக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். ஒரு 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 பஸ் டிரைவர் அவன் யோசிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் தூங்கக்கூடிய நேரத்தில் நானும் தூங்கினால் என்னங்க பிரச்சனை இருக்கிறது சொல்லி அவன் தூங்கிக் கொண்டே பஸ் ஓட்டினால் என்ன விதமான காரியம் உருவாக்கப்படுமோ அதே மாதிரி தான் ஜாமக்காரனுடைய வாழ்க்கை என்கிறது ஒரு தியாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, மற்றவனுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பணியான ஒரு வாழ்க்கை. வெளிச்சத்தின் பிள்ளை என்றால் கர்த்தராகிய தேவன் இந்த ஒரு விசேஷமான பொறுப்பை நம்முடைய கரங்களிலே ஆண்டவராகிய தேவன் தருகின்றார். என ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி என்னுடைய செய்தி நான் நிறைவு பண்ணுகின்றேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது அதிகாரம் 39வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது அதிகாரம் 39வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். வெளிச்சத்தின் பிள்ளை அப்படின்னா இரவை நீங்களும் நானும் வெளிச்சமாக்க வேண்டியது அவசியம். மக்களுடைய வாழ்க்கையில பல காரியங்கள்ல எந்த இடத்தில் கர்த்தராகிய தேவனை நாம் தேட வேண்டும் நிறைய பேருக்கு தெரியாது. எந்த இடத்தில் கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நிறைய பேருக்கு தெரியாது. அவரவர்கள் தங்கள் மனம் போன காரியங்களை கொண்டு போய் பலியாக கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமானது இது, ஆண்டவராகிய தேவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க என்று சொல்லி ஏதாகிலும் ஒரு காரியத்தை கொண்டு போய் கொடுக்கிறதல்ல. தேவன் விரும்புகிறது எது என்று சொல்லி சரியான விதத்தில் அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் கர்த்தருக்கு பிரியமானதை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் கர்த்தருடைய மனதை மகிழ்விக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு இந்த வெளிச்சம் நிறைந்த ஒரு மனிதன் என்ன காரியத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, உன்மேல் கர்த்தருடைய பிரியம் வர வேண்டும் என்றால் அவர்களுடைய அறியாமையாகிய இருளை விலக்கி வெளிச்சத்தை அவனுக்கு முன்பதாக காண்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறார். நீ கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாய் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இன்னென்ன விஷயத்தை நீ செய்ய வேண்டியது அவசியம், இன்னென்ன விதமான காரியத்தின் மூலமாக கடந்து போக வேண்டியது அவசியம். இவைகளின் மேல்தான் கர்த்தராகிய தேவன் பிரியம் நிறைந்த ஒரு கடவுளாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இவைகளை நீ செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தர் உனக்கென்று சொல்லியிருக்கக்கூடிய எல்லா நன்மைகளை ஆசீர்வாதங்களை தடையில்லாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வாய் என்கிறதை பற்றியதான அறியாமையின் நிலையிலே நின்று மக்களாகிய ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்களும் நானும் வெளிச்சத்தை நோக்கி அழைத்துக் கொண்டு போக வேண்டியது அவசியம். மக்களுடைய வாழ்க்கையில அறியாமையாகிய காரியத்தின் நிமித்தமாகத்தான் நிறைய விதமான இடங்கள்ல நிறைய ஹோட்டலுக்குள்ளாக நான் கடந்து போகிறது வழக்கம். இந்த மாதிரி ஹோட்டல்ல கடந்து போகக்கூடிய நேரத்துல அநேகம் படங்களை வச்சிருப்பாங்க. அது நடுவில் ஆண்டவராகிய இயேசுவினுடைய படத்தையும் போட்டு அது மேல ஒரு மாலையும் போட்டு அவருடைய நெற்றிலும் ஒரே ஒரு பொட்டு ஒன்று வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். நான் உங்களை பார்த்து கேட்பேன், இது என்னங்க எல்லா படத்தையும் மாட்டி வச்சிருக்கீங்க, இதுல இந்த படத்தையும் மாட்டி வச்சு அதற்கு முன்பதாக ஒரு மாலையும் போட்டு ஒரு பொட்டையும் வச்சிருக்கீங்களே. இல்லைங்க, எல்லா கடவுளும் ஆசீர்வதிக்கும் போது இவரும் ஆசீர்வதிக்கணுமே, ஆகவே இவருடைய தலையிலும் ஒரு பொட்டை வைத்து இவருக்கு மேலாக ஒரு மாலையை நாங்கள் போட்டு வைத்திருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகின்றார், தேவன் எதை விரும்புகிறார் என்பதை நீங்களும் நானும் வெளிப்படுத்தக்கூடிய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்பட ஆரம்பிக்கிறோம். கர்த்தருக்கு எது வேணும், எது தேவை, எதை ஆண்டவராகிய தேவன் நம் மூலமாய் எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார், இதை நீங்களும் நானும் அறிவுறுத்தக்கூடிய அளவிற்காக இருள் என்கின்ற அறியாமையை நீக்கக்கூடிய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் விளங்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்துல காணப்படக்கூடிய நிறைய ஜனங்கள் இருள் என்கின்ற அறியாமையாகிய வாழ்க்கையின் மூலமாக கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தரை பற்றி தெரியல, ஆண்டவராகிய தேவன் என்றால் யார் என்பது பற்றி தெரியல, கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று அவங்களுக்கு தெரியல. ஆகவே அவரவர்கள் தங்கள் மனம் போன போக்கும்படி வாழக்கூடிய இந்த காலங்கள்ல வெளிச்சத்தின் பிள்ளையாய் காணப்படக்கூடிய நீயும் நானும் தான் அவர்களுடைய அறியாமையாகிய இருளை அப்புறமாக்கி வெளிச்சத்தை நோக்கி அவர்களை அழைத்துக் கொண்டு போகக்கூடிய பணியிலே நீங்களும் நானும் கடந்து போக வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு பெயரே வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிற பெயரினால் கர்த்தராகிய தேவன் அழைத்திருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைக்குரிய வாழ்க்கை வாழும்படி நீங்கள் உங்களுடைய காரியங்கள் யாவற்றையும் அர்ப்பணம் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் இந்த உலகம் ஆண்டவராகிய தேவனை சந்திக்கக்கூடியதாக கர்த்தரை அறியும் அறிவினால எல்லா விதமான மக்களும் நான் வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதை ஆசரிக்க துவங்க ஆரம்பித்தாலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமும் இந்த உலகத்திலே எல்லா மக்களின் மூலம் மகிமைப்படுத்தப்படுகிறதையும் எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறியக்கூடிய அறிவினால் நிரப்பப்படுகிறதையும் கண்கூடாய் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி வெளிச்சத்தின் பிள்ளைக்குரிய ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும்படி உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம்.
சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு காரியத்தின் அடிப்படையில் வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழும்படிக்காக நாங்கள் அழைக்கப்பட்டோம் என்கிறதை இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதான இரக்கங்களை நீர் எங்களுக்கு உருவாக்கி தந்தி, கர்த்தருடைய நாமத்தினாலே மகிழ்ச்சியான வெளிச்சத்தை மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் அறிவிக்கவும், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் சாட்சியான வாழ்க்கையாகிய வெளிச்சத்தின் வாழ்க்கை நாங்கள் வாழவும், சகலத்தையும் வெளிப்படுத்தும் வெளிச்சத்தின் வாழ்க்கை நாங்கள் வாழவும், வெளிப்பான நிலையாக காணப்படக்கூடிய வெளிச்சத்தின் மக்களாய் நாங்கள் விளங்கவும், ஜாமக்காரனாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பதாக பாதுகாத்துக் கொள்ளவும், இறுதியாக இரவை வெளிச்சமாக்கும், அறியாமையாகிய இருளை அப்புறமாக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நிலைகளை தற்காத்துக் கொள்ளவும் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எதற்கோ வந்தோம், எதற்கோ போனோம் என்கிற ஒரு நிலையோடு கூட அல்ல, இதற்காகத்தான் நாங்கள் வந்தோம், எதற்காகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டோம், எதற்காகத்தான் நாங்கள் பிடிக்கப்பட்டோம் என்பதை அறிந்து கொண்டு அவைகளுக்கேற்ற வண்ணமாக உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் அறிந்து மற்றவர்களுக்கும் அறிவித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏற்ற வல்லமைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட இந்த வசனங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிலைத்தவர்களாய் காணப்பட ஏற்ற கிருபைகளை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.